வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் ஹோம்மேட் பன்னீர் இருந்தால் போதுங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேரட் துருவுறதில் வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹோம்மேட் பன்னீர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதே மாதிரி துருவிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் நல்லா திரித்து வடிகட்டி வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா பன்னீரையும் துருவியாச்சு. அதையும் உருளைக்கிழங்கோடு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு கேரட்டு, ஒரு கேப்சிகம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் ஃப்ளேக்ஸு, இது ரெண்டையும் நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். இது ஒரிகானோ, இது சாட் மசாலா, அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. ரொம்ப குறைவாகவே இருக்கட்டும் உப்பு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாலும் கையால் கலந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் கையாலேயே கலந்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே மசாலா, காய்கறிகள் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி பாலாக உருட்டிக்கலாம். ஓவல் ஷேப்பில் கூட நீங்கள் உருட்டிக்கலாங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம உருட்டி வச்ச பால்ஸை அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் விரும்புனீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவில் கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி அதில் டிப் பண்ணி அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உருண்டைகள்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. மறக்காமல் செஞ்சு கொடுங்க. அப்படியே எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எல்லாம் ஒரே மாதிரி வந்ததுக்கப்புறம் வெளியே எடுக்கலாம்.
அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாலுங்களாக உருட்டி வச்சுருந்ததையும் போட்டுக்கலாம். அதையும் அதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எல்லாம் வெந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.